எஸ்கே வேற மாதிரி ஆக்டிங் தல, வேற மாதிரி. எஸ்கேவோட ஆக்டிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் விட ரொம்ப நல்லாவே நிறையவே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அமரனை விட இந்த படம் சத்தியமாக சொல்லிட்டு அடிச்சிக்கவே முடியாது, அப்படி இருந்துச்சு இந்த படம். தளபதி வந்து துப்பாக்கி எடுத்து வந்து கரெக்டான சரியான ஆள் கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக மாஸ்டர் பீஸாக இருக்குது, கன்ஃபார்மாக பாருங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெகட்டிவ் எதுவுமே இல்லடா, டே வில்லன் கூட ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்துருக்காருடா. எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தான் வில்லன். எப்படி அங்க கூட பாசிட்டிவ் தான்டா இருக்குது, நெகட்டிவே இல்லடா. படம் நல்ல படம், 2-3 வாட்டி பார்க்கலாம். சுரோட்டானு படம், செம்ம படம். 10க்கு 6.57 கொடுக்கலாம். வைலன்ஸ்லாம் வேற மாதிரி, லவ்வை பற்றி வேற மாதிரி எடுத்துருவாங்க. ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த சோஷியல் மெசேஜ் இப்போ இருக்க யாருமே இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தான் மெயினாக அவர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு வேற லெவலில் படம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எஸ்கே வேற மாதிரி ஆக்டிங் தலை, வேற மாதிரி. அவர் ஆக்டிங் போக ஏறிட்டே போயிட்டு இருக்கு. விஜய் தளபதி வந்து துப்பாக்கி கொடுத்தது சரி தான், அவர் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் சினிமா கொடுத்து வர ஏறிட்டு வந்துடுவார். வாழ்த்து ஃபைட்டு தான் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டு ஒரு சீனும் வைலன்ஸ், லாஸ்ட் சீன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த வைலன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. அனிருத் மியூசிக் ஃபைட்டிங்கு வேற மாதிரி எடுத்துகிட்டு போகுது. அனிருத் மியூசிக், அந்த லவ் எல்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். எஸ்கே முருகதாஸ் சரியான கம்பேக்கு. எஸ்கே வேற மாதிரி பார்க்கலாம். எஸ்கே அந்த பொண்ணு மேலே வச்சிருக்க லவ்வுக்காக தான் அந்த படம் ஃபுல்லாக அவர் வேற மாதிரி பண்ணார். அந்த மெசேஜ், அந்த லவ் ரெண்டு தான் படத்தை தூக்கி நிப்பாட்டுச்சு. 10க்கு 8 கொடுப்பேன். அவங்க 2 பேர் காம்போ நல்லா தான் இருந்துச்சு. முருகதாஸ் கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வில்லன் நல்லா மாசம் அடிச்சிருந்தாரு. 10க்கு லெவலே கொடுக்கலாம். சூப்பராக இருந்ததுமா, ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நல்லா டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆக்ஷன். எஸ் நல்லா இருந்தது. 10க்கு 10 கொடுக்கலாம். செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து வாட்ச் பண்ணலாம். எஸ்கேவோட ஆக்டிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் விட ரொம்ப நல்லாவே நிறையவே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அமரனை விட இந்த படம் சத்தியமாக சொல்லிட்டு அடிச்சிக்கவே முடியாது, அப்படி இருந்துச்சு இந்த படம். ஆக்ஷன், லைக் லவ் எல்லாமே மிக்ஸ்டு. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம். பெரிய கம்பேக். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தளபதி வந்து துப்பாக்கி எடுத்து வந்து கரெக்டான சரியான ஆள் கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம். இந்த மூவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அமரனை விட இது செம்ம கம்பேக். ஆக்சுவலாக ஆக்ஷன், லவ் எல்லாமே மிக்ஸ்டு, ஒன் ஆஃப் த ஒரு காம்பினேஷன் மூவி மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக மிஸ் பண்ணவே இல்லை. நான் சத்தியமாக ஒரு வர்த்தான மூவி இது. நான் எப்படி சொல்கிறது, நான் எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ வச்சுட்டு இருந்தேன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட இது அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு மூவி. பயங்கரமான படம், எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். எஸ்கேவோட இன்னொரு ஜானர் அமரனில் பார்த்தீங்க, அதுக்கும் மேலே எஸ்கே இதில் பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்துல கதையே என்னன்னா, லவ்வுக்காக ஒருத்தர் என்ன வேணா பண்ணுவான்றதா கதையே. எந்த லேகுமே இல்லை. யார் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் அதை நம்பாதீங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், ஃபேன்ஸுக்கு மட்டும்தான்றது இல்லை, எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. சூப்பர், செமையா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியான படம். எவ்வளோ நாளும் கொடுக்கலாங்க. வேற லெவலுங்க படம், வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. அன்எக்ஸ்பெக்டட் தான். செம்ம லவ் மூவி, நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி, நல்ல ஒரு ஃபுல் எமோஷனாக இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஒரு லவ், அப்புறம் ப்ரொடெக்ஷன். அந்த லவ்வுக்காக அவர் இவ்வளோ இது பண்ணுவார் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு சூப்பரான மூவி ப்ரோ. அவரோட ஆக்டிங் மாஸ் ப்ரோ, அவ்வளோதான் பக்கா. அனிருத் மியூசிக் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தை நல்லா எஃபெக்டிவாக சூப்பராக எடுத்து கொடுத்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மாஸ்டர் பீஸாக இருக்குது, கன்ஃபார்மாக பாருங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த படத்தை வேற லெவலுக்கு அவரோட அல்டிமேட் நடிப்பு இல்லாம, ஓகேவா, நார்மல் நடிப்பை கொண்டு வந்து சூப்பரா காமெடியும் அவரே பண்ணிட்டாரு. ஓகேவா, கதாநாயகனும் அவரே பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் சூப்பர் நடிப்பு. நெகட்டிவ் எதுவுமே இல்லடா, டே வில்லன் கூட ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்துருக்காருடா. எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தான் வில்லன். எப்படி அங்க கூட பாசிட்டிவ் தான்டா இருக்குது, நெகட்டிவே இல்லடா. இந்த படத்தை நாங்க வந்து மாபியா கேங்க்ல வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த துப்பாக்கியை நீ போய் பார்த்துக்கன்னு அண்ணன் கொடுத்துருக்காரு. அதுதான் கண்டென்ட். அந்த படம் எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. ஓகேவா, இதுதான் உண்மை. இல்லை, இது உண்மையிலே நல்லா இருக்கு. ஆக்ஷன் ஃபிலிம்க்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு வந்து நல்ல ரோல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள வச்சு தான் ஆக்சுவலி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்க்கத்தான் நல்லா இருக்கும் நான் சொல்கிறதோட. ஸோ ஹீரோயினுக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஹீரோனே நான் சொல்வேன். நான் வந்து எனக்கு ஆக்ஷன் சீன் கிளைமேக்ஸ் தான் ரொம்ப கூஸ் பம்பிங்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்ஷன் மூவி பிடிச்சவங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்.